Sampradaya Sangeeta Visharada Sri Rama Ravi, along with Nandita Ravi. Please enjoy their lecture demonstration with Sanjay Suresh on the violin and Shiv Kumar on the mridangam. Please enjoy this. எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி காயத்ரி ஃபைன் ஆர்ட்ஸில் சித்ரவீணா கணேஷ் அண்ட் அந்த அதர் ஆர்கனைசர்ஸ் அந்த இதில் எல்லோரும் இந்த ப்ரெசன்டேஷனுக்கு பொன்னையா டேஞ்சூர் குவார்ட்டர்ன்ற டாப்பிக்கில் கொடுக்கறதுக்கு அவளுக்கு முதல்ல எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பொன்னையா பிள்ளை பற்றி சொல்கிறதுன்னா நிறைய சொல்லலாம். அண்ட் எஸ்பெஷலி அந்த டேஞ்சர் குவார்ட்டர் அந்த பொன்னையா பிள்ளைன்றது இட் ரெப்ரசன்ட்ஸ் 4 டேஞ்சர் குவார்ட்டரில் 4 பேர். அது எல்லாருக்கும் தெரியும். அதனால் ஜஸ்ட் ப்ரீஃபாக ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி அவளை பற்றி சொல்கிறேன். சின்னையா அவர் தான் எல்டஸ்ட். அதில் சின்னையா, அதுக்கப்புறம் பொன்னையா, சிவானந்தம், வடிவேல் 4 பேர் அந்த டேஞ்சர் குவார்ட்டரில். யாரும் அந்த தனியாகவே பிரித்து சொல்கிறதில்ல. அவள் 4 சேர்ந்து தான் எப்போவுமே டேஞ்சர் குவார்ட்டர்னா 4 பேரும் சேர்ந்த மாதிரி காம்போசிஷன்ஸ் பண்ண மாதிரி தான் பொதுவாக அபிப்பிராயம். பிரித்து சொல்கிறதில்ல. அதுதான் பாக்கி இதுலேயும் அப்படி தான். மகா வைத்தியநாத சிவன் பண்ணுறாருன்னா, ராமசுவாமி சிவன் கம்போஸ் பண்ணாருன்னா மகா வைத்தியநாத சிவன் அதை கம்ப்ளீட் பண்ணுவார்னுட்டு சொல்வாள். ஆனையா பிரதர்ஸ்லேயும் அப்படி தான். அந்த மாதிரி இந்த டேஞ்சர் குவார்ட்டரில் யார் பண்ணால் இவள் தான் இந்த காம்போசிஷன் விட்டு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். பொதுவாக அதை இவள் பண்ணான் தஞ்சை 4 பண்ண உருப்படிகள்னு சொல்கிறது. இவர் தான் குறிப்பிட்டு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதை பற்றி நம்மளுக்கு கொஞ்சம் தெரிகிறது அவர் வழியிலேயே லினேஜில் கே பொன்னையா பிள்ளைன்னுட்டு அந்த பரம்பரையில் அந்த இதில் வந்தவர். அவர் எழுதிய 1940 ஒரு பப்ளிகேஷன்லேருந்து ஒரு சில உருப்படிகள் நம்மளுக்கு கிடச்சிது. அவள் ஃபேமிலியில் என்னெல்லாம் ட்ரெடிஷனில் என்னெல்லாம் கிருத்திகளெல்லாம் இருந்ததோ அதை தவிர அந்த சமயத்தில் அந்த சம்பிரதாயத்தில் அவள் ஃபேமிலியிலேயே என்னென்ன காம்போசிஷன்ஸ்லாம் யாரெல்லாம் பாடி என்னத்தில் பழக்கத்தில் இருந்ததோ அதெல்லாம் ஒரு மாதிரி அந்த புஸ்தகத்தில் அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கார். அண்ட் அவள் ஆக்சுவலாக சொல்லணுன்னா தே பிலாங் டு ஓதுவார் பரம்பரைன்னு சொல்லுவாள் இல்லையா. அந்த பரம்பரை ஓதுவார் அந்த இதில் பரம்பரையில் சேர்ந்தவா. தே வேர் அட்டாச் டு த நேச்சுரல் எல்லாருக்கும் தெரியும். டெம்பிள் சர்வீசஸில் அதில் அவளை இன்வால்வ் ஆகிண்டு லார்ட் சிவாவுக்கு பண்ணுற அந்த கைங்கரியம் ப்ளஸ் அந்த காலத்தில் இந்த டெம்பிள் டான்சர்ஸ்ன்னு இருப்பாள். ஸோ அவளுக்கு அந்த பாடுறது இந்த இதுக்கு அவளோட அந்த மாதிரி கைங்கரியத்தில் அவள் வந்தவா. அந்த அந்த ஓதுவார் ஃபேமிலி அந்த இதில் சேர்ந்த லீனேஜில் சேர்ந்தவா. பொன்னையா பிள்ளை அந்த 4 பேர், இந்த பொன்னையா சின்ன அந்த 4 பிரதர்ஸும். அதில் இவள் இந்த தஞ்சாவூர்லேயே அந்த நாளில் செட்டில் ஆகிட்டு பிருகதீஸ்வரர் டெம்பிளில் அவளுடைய கைங்கரியமெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாள். ஸோ இதெல்லாம் இந்த மராட்டி ரூலர்ஸ் எல்லாம் அங்கே தாஞ்சூரில் இருந்த காலத்தில் நல்ல தேவர் ஆல் கிரேட் பேட்ரன்ஸ் ஆஃப் ஆர்ட் கல்ச்சர். நம்ம சம்பிரதாயத்தில் எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணி நிறைய பேட்ரனேஜ் கொடுத்து வித்வான்களெல்லாம் நல்ல சன்மானம் கொடுத்து பார்த்து காப்பாற்றின நாள் அது. ஸோ அப்போ அந்த ரூலர்ஸ்லாம் இருக்கிறச்ச இவாள்லாம் தாஞ்சூர் சர்வீசஸில் இருந்துருக்குச்ச அங்கே நல்ல ராஜாவோட இதில் பேட்ரஞ்சில் இருந்தவா இவாள்லாம். ஆஸ் ஐ மென்ஷன்ட் ஏர்லியர், அவர் டான்ஸுக்கு முதல்ல அவள்லாம் அந்த டெம்பிள் சர்வீசஸில் அப்போல்லாம் தேவதாசின்னு சொல்லுவாள். அந்த டெம்பிள் டான்சர்ஸை அவளுக்கு பாடுறது அந்த டெம்பிள் சர்வீசஸில் அவள் இன்வால்வ் ஆனதுனால டான்ஸோட கூட அவளுக்கு நிறைய ஒரு கான்டாக்ட் இருந்தது. டான்ஸ் பரம்பரையில் அவள் பண்ணுறது. ஸோ பரதநாட்டியத்தை முதல்ல இந்த டேஞ்சர் குவார்ட்டர் தே பிலாங் டு த ஏர்லி 18th century 19th century அந்த இதில் வந்தவா. அதனால் அவள் இந்த டாஞ்சூர் ரூலர்ஸ்லாம் அப்போ இருக்கிறச்ச நிறைய இதெல்லாம் அதில் இருக்கிறச்சு இந்த பொன்னையா பிள்ளை அவள்லாம் அந்த இதில்
பெட்ரனேஜில் இருந்தார். பொன்னையா பிள்ளை சின்னையா பிள்ளை தான் ஃபஸ்ட்டு எல்டஸ்ட் அந்த 4 பிரதரில். அவர் வந்து கிரேட் மியூசிஷியன் அண்ட் ஹி வாஸ் த மைசூர் பேலஸ். அந்த பேலஸ்லேருந்து நிறைய வர்ணம்ஸ், தில்லானாஸ், கிருத்திஸ் எல்லாம் அவர் கம்போஸ் பண்ணியிருக்கார் சின்னையா. அடுத்தவர் வந்து சிவானந்தம். அவர் வந்து ஜாஸ்தி வந்து இந்த மாதிரி காம்போசிஷனை விட he propagated whatever they were doing, the services and the temple rituals, அந்த மாதிரிலாம் டெம்பிள் இதெல்லாம் ப்ராபகேஷனில் நிறைய இது அதில் ஈடுபாடு கொண்டிருந்தார். தென் வடிவேலு லாஸ்ட் அவர் வந்து வயலினில் வந்து அந்த காலகட்டத்தில் இப்போ பிரிட்டிஷ் ரூல் இருந்ததில் அப்போ தான் வெஸ்டர்ன் மியூசிக்கெல்லாம் நிறைய இந்தியாவில் நிறைய வந்துருந்தது. அப்போ அவர் வந்து முதல்ல அந்த வெஸ்டர்ன் மியூசிக் அந்த வயலினை வந்து நம்ம கர்நாடிக் இதுக்கு அடாப்ட் பண்ணார். அது வந்து அதுக்கப்புறம் நல்ல பெரிய அக்கம்பனிமெண்ட்டாக வயலின் உருவெடுத்து நிறைய வர ஆரம்பிச்சு கொடுத்தோம். ஸோ அதனால் வடிவேலுக்கு அந்த கிரெடிட்டு. அண்ட் ஸோ ஹி ஆல்சோ கம்போஸ் நம்பர் ஆஃப் ஜாவ்லிஸ், தில்லானாஸ் எல்லாம் பண்ணியிருக்கார். இதில் அவர் டான்ஸுக்கு எதுக்கான எல்லோரும் பொன்னையா பிள்ளைகள் வந்து சைட்லைன் பண்ணிட்டா டான்ஸுன்னுட்டு இந்த தஞ்சாவூர் குவார்ட்டர்ட்ட ஏன்னாக்க அவர் வந்து பரதநாட்டியம் அந்த அதுக்கு முன்னாடி வேறையாக இருந்தது, டெம்பிள் டான்ஸஸ் இருந்ததா, அதை அவர் வந்து வழிவகுத்து ஒரு ஸ்ட்ரக்சரில் கொண்டு வந்து மார்க்கம்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணார் பரதநாட்டியத்தில். அடவுஸ் எல்லாம் நிறைய அடவுஸ் நிறைய முதல்ல எப்படி மியூசிக்கில் நம்ம சரளி வரிசை, ஜண்ட வரிசையெல்லாம் பண்ணி நம்ம அதை கற்றுண்டு அதுக்கப்புறம் பண்ணுறோமோ அதை மாதிரி ஃபார்முலேட் பண்ணார். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் வித்தியாசமாக இருந்தது டெம்பிளில். அதுக்கப்புறம் இவா வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பரதநாட்டியம் அந்த ஆர்ட் ஃபார்மை மார்க்கம்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஃபஸ்ட் இந்த அடவுஸ்லாம் நிறைய மாஸ்டரி கொண்டு வந்து அதுக்கப்புறமா வந்து அலாரிப்பூ, ஒரு சத்தீஸ்வரம், ஃபாலோட் பை அ வர்ணம், சப்தம், அதுக்கப்புறம் போஸ்ட் தனி நம்ம சொல்கிறோமே பதம் ஜாவளி இல்லை சம் துக்கடாசனம், அந்த மாதிரி அவள் வந்து தில்லானா அந்த மாதிரி விருத்தங்கள் அந்த மாதிரி பண்ணுறது ஜத்திகளோடன்ற மாதிரி ஒரு ஃபார்மேட் கொண்டு வந்தார். அண்ட் அது வந்து ரொம்பவே எல்லாருக்கும் நிறைய டேக்கர்ஸ் அதுக்கு கடைசியில் இப்போ 20th century மிடில் வரைக்கும் கூட அந்த மார்க்கம் தான் இன்னும் போயின்ட்டுருக்கு. பட் ஸ்டில் அப்பப்போ ஒரு சேஞ்சஸ் வரணும் இல்லையா, எல்லாத்துலேயும் பீப்புள் வாண்ட் சேஞ்ச். அதனால் இப்போ வந்து கொஞ்சம் தீமேட்டிக்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவரை பற்றி வர்ணிக்கிறது, ஹிமாலயாஸ் எப்படி இருக்குது, அண்ட் ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி ஒரு ட்ராமா ஆக்ட் பண்ணால் எப்படி, அந்த மாதிரியெல்லாம் இப்போ கொஞ்சம் விதமாக இப்போ இதெல்லாம் வருது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம். பட் ஆல்மோஸ்ட் இந்த மார்க்கம் தான் இன்னும் கூட ப்ரிவைல் ஆகுதுன்னு சொல்லலாம். பிகாஸ் ஒரு நாட்டு இதில் வந்து அதுக்கு ஒரு அழகான ஃபார்மேட் எப்படின்னா முதல்ல ஒரு ஜத்தியோடு ஆரம்பிக்கிறது, அலாரிப்பூ, அதுக்கப்புறம் ஒரு ஜத்தீஸ்வரம் பண்ணால் அதில் ஜத்திகள் ஜாஸ்தி அடவெல்லாம் பண்ணி கூட பண்ணுற மாதிரி, அப்புறம் பதவர்ணத்தில் கம்பைன் போத் அபிநயம் அண்ட் ஜத்தீஸ். ஸோ அது வந்து கொஞ்சம் இன்வால்வ்டாக பண்ணுற ஒரு இது அலாங் வித் அபிநயம் பண்ணுற மாதிரி. தென் அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பதம், ஜாவளி, தென் அகெயின் யூ எண்ட் அப் வித் தில்லானா, பிரைட், ஜத்தீஸ், அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் அது பண்ணார். அது மாதிரி பண்ணதுனால அவள் என்ன எடுத்து டான்ஸில் ஒரு பெரிய நேம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி பொன்னையா பிள்ளை டான்ஸ் ஃபார்மேட் பண்ணார், மார்க்கம்னு அப்படி போயிடுது. வேறஸ் தே ஹவ் ஆல்சோ ஈக்குவலி கான்ட்ரிபியூட்டட் டு கிளாசிக்கல் ஆர்ட் மியூசிக். எப்படின்னா நிறைய காம்போசிஷன்ஸ் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரோட இதுலேயும் அவள் பண்ண. ஆக்சுவலாக அவள் முத்துசுவாமி தீட்சிதர்கிட்ட சிஷ்யர். இந்த தஞ்சாவூர் பொன்னையாலாம் முத்துசுவாமி தீட்சிதர்கிட்ட டிசைப்பிள் ஆகிட்டு அந்த சிஷ்ய பரம்பரை சேர்த்தார். நிறைய காம்போசிஷன்ஸு அவர்கிட்ட பண்ணி அவ்வளோ ஒரு குரு பக்தியில் அந்த மாதிரி குருகுஹா தாசான்னு சொல்லி அவருடைய முத்திரையோட பார்த்தா அந்த குருகுஹாக்கு நான் தாசன் அந்த மாதிரி சொல்லி அந்த இதோட கூட அவர் நிறைய காம்போசிஷன்ஸு பொன்னையா பிள்ளை. பட் தே கம்போஸ்ட் மோஸ்ட்லி இன் தெலுங்கு. தோ அவள் வந்து அவரோட குரு முத்துசுவாமி தீட்சிதர் who composed more compositions in Sanskrit, 90%. Actually, my daughter Nandita Ravi, she did her doctorate in முத்துசுவாமி தீட்சிதர் சிஷ்ய பரம்பரை. பட் அதில் வந்து இந்த பொன்னையா பிள்ளை இன்க்ளூட் பண்ண முடியல. பிகாஸ் he
composed in Telugu, Ponniya Pillai, whereas her topic focused on Sanskrit compositions. ஏன்னா முத்துசாமி தீட்சிதர் நிறைய prolific composer in Sanskrit. So who are the Shishyas who followed him and composed in Sanskrit ன்னு பார்த்ததுல பொன்னியா பிள்ளை இன்க்ளூட் பண்ண முடியாமல் போயிடுது. அதர்வைஸ் இவர் ப்ரைம் டிசைபிள் ஆஃப் முத்துசுவாமி தீட்சிதர். அண்ட் நிறைய கீர்த்தனைலாம் பார்த்தா நிறைய சாகித்யமெல்லாம் அழகாக யதி பிராசம், ஸ்வராட்சர அழகு அண்ட் இது இருக்கும். பட் மெயினாக அவள் வந்து இந்த நாட்டியம், தே ஃபெல்ட் தட் போத் த ஆர்ட் ஃபார்ம்ஸ், மியூசிக் as well as டான்ஸ், they are related art forms. இது தனி அது தனின்னு இல்லை. ஏன்னா அவள் முதல்ல இந்த நாட்டியத்தையும் அவள் அட்டாச்சாக இருந்ததுனால இமோஷனல் அப்ரோச் இன்னொன்று இருக்குது. அந்த நாள் இருந்தது மியூசிக் அண்ட் இமோஷன்ஸ்னுட்டு ஒரு தனி டாப்பிக்கில் சைக்காலஜி ஆஃப் மியூசிக் அது மாதிரிலாம் நிறைய இருந்தது. ஒரு நாள் அது நிறைய மெயின் தான், நிறைய லக்ஷண கிரந்தம்லாம் பார்த்தா இருந்திருக்கும். அதில் வந்து எப்படி இந்த அபிநயம் பிடிக்கிறதுனா நிச்சயம் அதில் அர்த்தபாவத்தை கொண்டு வரணும். அது கொண்டுறதுனாக்க மியூசிக் ஷுட் அந்த இதுக்கு மேட்ச் ஆகணும் இல்லையா, அந்த ஃப்ளோ ஃபார் வாட் எவர் யூ எக்ஸ்ப்ரெஸ் அபிநயம், அதுக்கு மியூசிக் ஃப்ளோ வந்து அதுக்கு சூட்டபிளாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அந்த பாவத்தில் வந்து அவள் இந்த காம்போசிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. பட் இன் நோ வே அதுக்கு காம்போசிஷன்ஸ் எல்லாம் வந்து ஏன் பாடல கச்சேரியிலன்னு தெரியல. நம்ம ஒவ்வொருத்த பிரிச்சே இப்போ கூட இவாஸ் அப்புறமா அவரோட டிசெண்டன்ட், அவர் ஃபேமிலியில் வந்த கே பொன்னையா பிள்ளைன்னுட்டு அந்த லெனஜாவா இதில் கிரேட் கிராண்ட் சன் வந்ததில் அவர் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், he was heading the department. ஆல்சோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலையும் அதுக்கப்புறம் ஷிஃப்ட் பண்ணி அங்கேயும் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தார் கே பொன்னையா பிள்ளை. அவருக்கு வந்து எல்லோரும் ரிக்வெஸ்ட் பண்ணார், இந்த இதெல்லாம் காம்போசிஷன்ஸ் எல்லாம் எதான ரெக்கார்ட் பண்ணுங்க, எல்லாம் இந்த இதெல்லாம் போயிடுறதேன்னுட்டும். அப்புறம் அவர் ரொம்ப ஹெசிடேஷனோடு தான் அஃப்கோர்ஸ். அதுக்கப்புறம் அப்போ அந்த காலகட்டத்தில் என்ன காம்போசிஷன்ஸ்லாம் அவர் ஃபேமிலியிலேருந்து கிடச்சதோ அவள் இதில் அந்த ஏர்லியர் பொன்னையா பிள்ளை சின்னையாவா பண்ணதெல்லாம் வந்து காம்போசிஷன்ஸ்லாம் எவ்வளோ கனெக்ட் பண்ண முடியுமோ, எவ்வளோ அவருக்கு கை கிடச்சதோ, ப்ளஸ் இன்னும் அதர் கம்போசர்ஸ் காம்போசிஷன்ஸும் இன்க்ளூட் பண்ணி ஒரு புஸ்தகம் போட்டார் அவர் பொன்னையா பிள்ளை. அதுலேருந்து என்ன கிடைக்கிறதோ அந்த காம்போசிஷன்ஸ் தான் இன்னும் இருக்குது. அந்த இதில் பொன்னையா பிள்ளை இருந்ததுனால he taught some of the compositions to some of the musicians. அப்போ வந்து இப்போ நிறைய ஸ்டால்வர்ட்ஸ் அங்கே படித்தவாலாம் அண்ணாமலைஸ்ட்டு படித்தவாலாம் வந்து பாடுவாள். டி.கே. ரங்காச்சாரி, இந்த வித்வான் டி.கே. ராமசுவாமி ஐயங்கார் அங்கேருந்து பாஸ் பண்ணுவாள்லாம். கொஞ்சம் இந்த வர்ணமெல்லாம் அங்கே கம்போஸ் பண்ணதெல்லாம் அந்த நாளில் சொல்லி கொடுப்பா. ஒரு அந்த அதுலேருந்து தான் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலேயே அவர் இருக்கிற அந்த காலகட்டத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த வர்ணமெல்லாம் அப்புறம் இப்போ காம்போசிஷன்ஸ் எல்லாம் பொன்னையா பிள்ளைது என்னதுன்னு தெரியல, மேபி ஜாஸ்தி இப்போ ரொம்ப கம்மி. அதனால தான் ஒரு இது மாதிரி பார்க்கலாமே, இன்னும் கொஞ்சம் ஏன் அது போகணும், கொஞ்சம் நல்ல கான்செப்ட் ஒர்த்தின்னு பார்த்தாக்கா இருக்குது. அதனால் அதை வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்கிறதுக்காக ஒரு சார்ட் ஆஃப் பாடி காமிச்சு என்ன சொல்கிறோமோ அதை பண்ணலாம். மியூசிக் கான்செப்ட்லேயும் இன்க்ளூட் பண்ணக்கூடிய பீசஸ் தான்றதுக்கு அதில் அவர் அந்த இதுலேயே அவள் இதில் எப்படி வந்திருக்குன்னு ஒரு சின்ன நோட் மாதிரி எழுதியிருக்கார். ஒன்று தெரியும் எங்கே முடியுமோ அங்கே. அவரே அந்த புக்கில் கொடுக்கறதுக்கு பொதுவாக பொன்னையா பிள்ளைன்னு போடுறார், டாஞ்சூர் குவார்ட்டர் காம்போசிஷன்ஸ் அவன் போடுறத தவிர வடிவேலு சின்னையா இது இவரது தான் பின் பாயிண்ட் பண்ணி போடலை. சிலதுக்கு தான் போட்டிருக்கார், சிலதெல்லாம் அப்படியே விட்டுட்ருக்கார். ஸோ அவள் வீட்டில் வந்த பரம்பரை ஏன் அப்படி நாங்கள் எங்களது இது பொன்னையா பிள்ளை இருக்குன்னு சொல்கிறோன்னா அந்த பிடியிலேருந்து அந்த எங்கள் ஃபேமிலியிலே அதில் நிறைய பேர் பாடி வழி வழியாக வந்தது அண்ட் சொல்ல கேள்வி இதெல்லாம் எங்களோட பாடம் இவாழ்ந்து தான் அப்படின்னு சொன்னதை வச்சுட்டு நான் ட்ரைங் டு கம்பைல் இந்த காம்போசிஷன்ஸ்லாம் போடுறேன்னு ஒரு புஸ்தகமாக போட்டேன். தஞ்சை பெருவுடையான் பேரிசைன்னு பேர். அது 1940 ஒன்றுமோ அது முதல்ல பப்ளிஷ் பண்ணது. அதில் இந்த காம்போசிஷன்ஸ் எல்லாம் அதர் தென் இந்த டான்ஸு ஜாவளி தில்லானா அதை தவிர கொஞ்சம் இந்த மாதிரி வர்ணம் நிறைய வர்ணம் பண்ணியிருக்கார். அட்டத்தால வர்ணம், கவுளையில் என்ன, லலிதா என்ன, பல விதமான வர்ணம் இப்போ தாளத்துலேயும் அந்த மாதிரி போட்டிருக்கார். இன்றைக்கி வந்து அவர் சொன்ன நோட்டில் என்னெல்லாம் ஸ்பெஷாலிட்டி இருந்திருக்கோ அதை தோணி 1-2 எங்களுக்கு பாடம் இருக்கிறத இன்றைக்கி
ப்ரெசென்ட் பண்ணலான்னு பார்க்குறோம். ஏன்னா அந்த எல்லாம் பாடம் சொல்ல முடியாது, பிகாஸ் அதில் புஸ்தகத்தில் கொடுத்துருக்காரு. அட்லீஸ்ட் லெட் அஸ் பாயிண்ட் அவுட்னு தோணிது. வீல் ஸ்டார்ட் வித் சாரங்க நயனரோ என் ராக சாரங்க வர்ணம், தான வர்ணம். அது வந்து இதில் என்ன அவர் மென்ஷன் பண்ணுற மாதிரி தான வர்ணம் என் ரூபக தாளம் இஸ் ரேர். ரூபக தாளத்தில் நம்ம எல்லோரும் பொதுவாக ஆதி தாளத்தில் நிறைய தான வர்ணம் பாடுவோம், பதவர்ணத்தில் வேறு இதில் பாடுவோம். ரூபக தாளத்தில் நம்ம எல்லோரும் இந்த மோடி கேட்டிருக்கோம், நிறைய பாடுவோம். இது ஒரு ஃபார் எ சேஞ்ச் சாரங்க நயனரோ என் ராக சாரங்க என் ரூபக தாளம். சாரங்க நயனரோ சாமினி தோடி தேவே சாரங்க நயனரோ சாமினி தோடி தேவே சலமரு லையோ நானி பல்கவே சலமருளையோ நானி பல்கவே சாரங்கத ரூடைன சரசி ஜனபுனி மனசாரக நூகலயரோ மனவே சாரங்கதருளைன சரசி ஜனபுனி மனசாரக நூகலயரோ மனவே ரிரி ச பப மக மப மரி க மரி ச ரிரி ச பப மக மப தத ப மத ப மக மப த நி த ப மரி க மரி ச சரி ச ப ம ப த நி ச நி ச நி க ரி ச நி த ப ம ப த நி ச ரி ச த ப ம த ப மரி க மரி ச நி ச ரங்க நயனரோ ஆக்சுவலாக இது ரூபக தாளத்தில் இருந்தால் கூட அந்த நாளில் வர்ணத்துலலாம் ரொம்ப பார்த்தோன்னாக்கா இந்த ஃப்ரேஸு பிரிக்கிறதெல்லாம் இம்பார்ட்டண்ட். அதுவும் சொல்கிறார் அவர். அதில் 4, 5, 3 இந்த மாதிரி ஃப்ரேஸஸ் இருக்கும். எல்லாம் அந்த ஈவனாக 4 போகிற மாதிரி வெஸ்டர்ன் இதில் போகிற மாதிரி 1 2 3 4 தக்க திம்மி தக்க ஜொனுவோட தக்கிட்ட ஒரு தக்கிட்ட ஒரு தக்க திம்மி அந்த மாதிரி மிக்ஸ் ஆகி அந்த ஃப்ரேஸஸ் வரும். ஏறா நான் போய் பாடுறேன். மோடி அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் எதுனா இந்த மோடி சேஸ் அப்படி இருக்காது. த மோ தபமரி கமரி ச ஒரு 3 ஒரு 5 பேட்டர்னில் அந்த மாதிரி சொல்லி கொடுக்கணுன்ட்டு அந்த நாளில் சொல்வாள். அந்த ஈவனாக இப்போ வெஸ்டர்னஸ்க்கு புரியணுன்றதுக்காக இந்த மோ 4 நாளாக பிரித்து எழுதுகிறோம். அது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி சொல்லிக் கொடுன்னு அவர் நோட்லேயே எழுதியிருப்பார். அண்ட் அனதர் திங், இது இந்த கரி சனித ரிசானித இந்த மிருதங்க இதில் முடிக்கிறோம் இல்லையா, கோர்வை இதெல்லாம் அது மாதிரி இல்லாமல் இந்த பேட்டர்ன்ஸ்லாம் அழகாக ஒரு ஸ்வரம் வந்து ஒரு பேட்டர்னில் போகும். அதுக்கப்புறம் அந்த முடியடிச்ச அந்த மாதிரி முடியுமே தவிர அந்த பேட்டர்னுக்காக கரி சனித ரிசா நிதப்ப சனி இதப்பன் 3 முடிக்கிற மாதிரி ஜாஸ்தி வர்ணத்தில் பார்க்க முடியாது. அப்புறம் லேட்டரான் நிறைய அது இந்த ஜத்திகள்லாம் போட்டு கோர்வையெல்லாம் முடிக்கிறதுன்ற மாதிரி மாடர்ன் கம்போசர்ஸ் பண்ணுறா. அது அஃப்கோர்ஸ் யூ நீட் சம் சேஞ்ச் இல்லையா, அதனால் வெரைட்டி அது ஒரு தாளத்தில் வருது. அவள் காம்போசிஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு ரிகா 4ல் இருந்து அழுத்தம் கொடுப்பா. அவன் இப்போ சரணம் பாடுங்க. நீ ஊனபலிடனுண்டு வேள நீ ஊனபலிடனுண்டு வேள நீ தப மரி கமரி சனி
சப்ப மக மபத நீ பூனா லீட நோடோ வேள பத நித பம பர பம தீகம பம தீகமரி சரி சபம பத நி சனி நித பம பரிகம பத நீ பூனா மரி ரி சனி ரி ச சரி ச ப ம த ப ம க ம ப த நி சரி ச ரி ரி ச நி த ப ம ரி க ம ரி ரி ச நி ரி ச சரி ச ப ம த ப ம க ம ப த நி ச சரி க சரி ரி ச த நி ப ப த நி ப த ம ப த நி சரி ச நி த ப ம ரி க ம ப ப ம ரி க ம ப த நி ஓ நா ப லீட நோடோ வேள நீ ஊனா ப லீட நோடோ வேள இது அவரே அந்த புஸ்தகத்துலேயும் மென்ஷன் பண்ணுறார். இந்த தாளத்தில் அதிகம் தான வர்ணங்கள் இல்லை. இந்த அவர் காலகட்டத்தில் அது இருந்திருக்காது. அவர் அது மென்ஷன் பண்ணியிருக்கார் அந்த புஸ்தகத்தில். ஆக்சுவலாக வித்வான் இவர் சித்திரவீண நரசிம்மன் வந்திருக்கிறது, ரவிகிரண் வந்திருக்கிறது, பெரிய வித்வான்கள். அதனால் நாங்கள் எங்களுக்கு அப்படி இன்னும் கொஞ்சம் நிறைய சொல்லணும்னு இருக்கு. பட் வாட் எவர் வி நோ இன்னைக்கு இதை ப்ரெசன்ட் பண்ணுறோம். அப்புறம் அவர் வந்து முத்துசுவாமி தீட்சிதர் நிறைய காலப்பிரமாணம் மாத்திரம் எல்லாம் மத்தியம காலத்தில் கொஞ்சம் நிறைய இருக்கும். தியாகராஜா இந்த ஃபாலோ பண்ணி இந்த சவுக்க காலத்துலேயும் சில கீர்த்தனைகள் இருக்கும். அதில் மத்தியம கால கீர்த்தனையாக பண்ணுறதுல முழுக்க அந்த சரணம் முழுக்கமே மத்தியம காலமாக. இட்ஸ் நாட் மத்தியம கால சாகித்யம். முதல்ல ஒரு சாகித்யம் சமகாலத்தில் பண்ணிவிட்டு அப்புறம் மத்தியம காலம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஒன்று. ஒரு ஃபுல்லாகவே த ஹோல் சரணம் இஸ் மத்தியம காலம். அது தியாகராஜ சுவாமி இதோ இந்த பேகடா கிருத்தியெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த பேகடா கிருத்தி பாடி கட்டுறியா? என்ன இருக்க ஜார ஜாவர அது பல்லவி ஜாவர பதப கஜமூல நீ 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 பதப கஜமூல நேர நமின பதப கஜமூல ஜாவர நுத ஜாவர பிடௌ ஜாவர ஜாஷித தியாகர ராகராஜ ருத்ராவணி சுர் பவனிய முனி ஜீவன நிஷமுனி பதப கஜமூல நேர நமின பதப கால சாகித்யமாக இருக்க மாதிரி அவர் சில உருப்படிகள் பண்ணியிருக்கார் பொன்னியா பிள்ளை. அதில் வந்து ரங்கநாதுடே அப்படின்னு காம்போசிஷன் ஆஃப் சௌராஷ்டிரத்தில் என்ன ரூபகதாளம் சௌராஷ்டிரம் ராகம் சௌராஷ்டிரம். ரங்கநாதுடே
ರಂಗನಾಥುಡೆ 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 ಅಂತ ರಂಗನಾಥುಡೆ ಅಂತ ರಂಗನಾಥುಡೆ ಅಂತ ರಂಗನಾಥುಡೆ ಅಂತ ರಂಗನಾಥುಡೆ ರಂಗನಾಥುಡೆ ಅಂತ ರಂಗನಾಥುಡೆ ಅಂತ ರಂಗನಾಥುಡೆ ಅಂತ ರಂಗನಾಥುಡೆ చరణ ఇలా నోడుకోండి సతతమువాని నామమే సంకీర్తనములు చేసి జనుల హృదయ కమల బంధు జలగుచునున్నాడే సతతమువాని నామమే సంకీర్తనములు జనుల హృదయ కమల మంద జలగుచునున్నాడే పతిత పావన బిరుదింగ పట్టెయున్నాడే పతిత పావన బిరుదింగ పట్టెయున్నాడే ಸದ್ಗತಿಗೆ ಚುಬಾಡು ನಿತಟೆ ಗರುಡ ಗಮನ ದೊರೆಯಿತಟೆ ರಂಗನಾಥುಡೆ ಪದಗಾರು ವೇಲ ಶ್ರೀಲಘು ಪ್ರಾಣನಾಥುಡಿತಡೆ ಪದಗಾರು ವೇಲ ಶ್ರೀಲಘು ಪ್ರಾಣನಾಥುಡಿತಡೆ ಪರಶುರಾಮ ಗರ್ವಮೆಲ್ಲ ಭಂಗ ಪರಚಿನಾಡೆ ಪದಗಾರು ವೇಲ ಶ್ರೀಲಘು ಪ್ರಾಣನಾಥುಡಿತಡೆ ಪರಶುರಾಮ ಗರ್ವಮೆಲ್ಲ ಭಂಗ ಪರಚಿನಾಡೆ ಮುದಮು ಮೀರ ಪಾಂಡವುలకు ಮೋಕ್ಷಮೇಚಿನಾಡೆ ముదము మీర పాండవులకు మోక్షమేచినాడే పరమదయ కరుడే శ్రీ ప్రహ్లాద వరదుడే శ్రీరంగనాథుడే రంగనాథుడే అంతరంగనాథుడే அத்தீத்தமாக ரங்கநாத்துடே ஸ்ரீரங்கநாத்துடே அந்தரங்கநாத்துடேன்னுட்டு அத்தீத்தமாக எடுத்து அழகோடு ஜோடிச்சிருக்கிறது. ஸ்ரீரங்கநாத்துடே ரங்கநாத்துடே அந்தரங்கநாத்துடே. முதல்ல பாடல முதல்ல விறுவிறுப்பாக பாடுறதுக்கு இந்த கீர்த்தனையெல்லாம் எடுத்து பாடலாம். அது சௌராஷ்டிரமும் அழகாக அதில் நல்லா பொருந்தி நன்னதாக இருக்க மாதிரி இருக்குது ராகபாவத்தோடு. இதெல்லாம் உபயோகப்படுத்திக்கலாம் கச்சேரியில். இதில் அழகாக ஸ்வர சாகித்யம் இதெல்லாம் நல்லா இருக்க மாதிரி நிறைய டேட்டிஸ் மேலேயும் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இப்போ ரங்கநாதர் மேலே. அதுக்கப்புறம் அவர் குருகுஹ தாசான் பண்ணது முதல்ல அதை தான் கொஞ்சம் சொல்லணும்னு நினச்சேன். நவரத்ன மாலா ஒரு செட் ஆஃப் 9 காம்போசிஷன்ஸ் குரூப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 9 கிருத்திஸ் நவரத்ன மாலான்னு சொல்கிறது. அந்த 9 கீர்த்தனையும் வந்து அது அவரோட குரு முத்துசுவாமி தீட்சிதருக்கு அவரோட கிராட்டிடியூட் ஆஸ் நாங்கள் உங்களோட சிஷ்யான்றதுல எங்களுக்கு அத்தனை ஒரு இதுன்னு சொல்லி அவளுடைய கிராட்டிடியூடு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி ஒரு 9 காம்போசிஷன்ஸ் குருகுஹ தாசான்னு முதிரை வரும். அண்டு பார்த்தா ஆல்மோஸ்ட் தீக்ஷித் ஸ்டாம்ப் மாதிரி ஒரு ராக முதிரை வரும். அந்த ராகமோ எந்த ராகமோ அது வரும். அதுக்கப்புறம் ஒரு க்ஷேத்திரமோ இல்லாட்டா அந்த அழகான ஏத்தி பிராசத்தோட ஸ்வராட்சரம் த்வித்தியாட்சர பிராசம் எல்லாம் பொருந்தி வரும் அழகாக. அந்த கீர்த்தனை பாடுறச்சே 1-2 அப்பயே நான் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு கீர்த்தனை
இந்த இதில் அதே மாதிரி தீட்சிதர் மாதிரியே மாயாதீத ஸ்வரூபிணி அவர் பண்ணதுன்னு சொல்வார். அவர் இது பண்ணிருக்கிறது. அவரும் தீட்சிதரும் ஸ்ரீநாதாதி குருகுவன் தான் ஆரம்பித்தார் மாயாமலகள்னுட்டு சொல்வார். அந்த இவரோட வரப்பிரசாதம் முருகரோட வரப்பிரசாதத்தில் அவருக்கு அதுக்கப்புறம் கம்போஸ் பண்ண ஆரம்பித்தார்னுட்டு. அதே மாதிரி இவரும் முதல்ல இதில் என்னன்னாக்கா மாயாதீத ஸ்வரூபிணி மாயாதீத அதில் என்னன்னாக்கா இந்த ஜண்ட வரிசை மாயமளவுகள் தானே நம்ம இந்த வரிசை கிரமம் தாட்டு வரிசை எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதை மாதிரி பேட்டர்ன்லேயே மாயாதீத வாய்ஸுக்கு அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுற மாதிரி மாயாதீத சாரி சதா ரீ ரீ காமகா சாரி சரி கரி காமக அந்த வீணையில் அந்த இழுத்து வாசிக்கிறமே அந்த ஒரு இதோட கூட அந்த பிரயோகமெல்லாம் இந்த மாயாதீத ஸ்வரூபிணியில் இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார். இந்த முதல் கீர்த்தனை. இன்றைக்கி எங்களுக்கு வந்து இதில் நம்ம என்ன பாடலாம்? இதில் என்ன இதுலன்னா சில இதெல்லாம் அவர் வந்து சில ஏழியர் ராகாஸ் அந்த காலத்தில் ப்ரிவலண்ட்டாக இருந்ததே இதில் உபயோகப்படுத்திருக்காருன்னு இப்போ அந்த நவரத்ன மாலாவில் 9 கீர்த்தனையில் அவர் ஹேஸ் கம்போஸ்ட் இன் பின்ன ஷட்ஜம். மாயாதீதக்கு அப்புறம் ஒரு 9 செட் ஆஃப் 9 கிருத்திஸ் மென்ஷன் பண்ணுறார். த செகண்ட் கிருத்தி இன் தட் குரூப் இஸ் பின்ன ஷட்ஜம். அந்த ராக இவர் என்ன பாயிண்ட் அவுட் பண்ணுறாருன்னா அந்த பின்ன ஷட்ஜம் வந்து வஸ் தேனுகா. அதர்வைஸ் வெங்கடமிக்கி சம்பிரதாயத்தில் பின்ன ஷட்ஜம்னு அது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் வந்து முக்கியமான ஒரு சாயா ஸ்வரங்கள்னு சொல்லுவோம். இந்த ராக சாயை அது கொண்டு வரணுன்ட்டு அதுக்கு நிஷாதம் ரிஷபம் அதை வந்து தீர்க்கமாக யூஸ் பண்ணியிருக்கார் அந்த பின்ன ஷட்ஜம். இது வந்து வேற எங்கேயும் இப்போ இப்போ இதில் கனோட்டேஷனில் இருக்க மாதிரி தெரியல. அந்த பின்ன ஷட்ஜம் வெங்கடமிக்கி சம்பிரதாயத்தை ஒட்டி பண்ணியிருக்காருன்னு மென்ஷன் பண்ணுறார். அப்புறம் அந்த இதில் இன்னொன்று என்னன்னாக்கா சைலதேசாட்சி. அந்த சைலதேசாட்சி அவர் சொல்கிறது வந்து இதுலேயும் அதே குருகுஹருக்கு தான் அவர் வந்து ட்ரிபியூட் கொடுக்குறாரு நவரத்ன மாலாவில். வராளி இதெல்லாம் அந்த குரூப் சாங்ஸில் வருது. அதில் எங்களுக்கு வந்து பாடமானதில் நீது பாதமே கத்தின்னுட்டு பந்து வராளியில் அதில் ஆரம்பிக்கிறது நீது பாதமே கதி நீது அதில் ஸ்வராட்சரத்தில் ஆரம்பிக்கிறது. அதில் அழகாக தித்தியாட்சர பிராசம் வரும். அது பாடின பாடக்கப்புறம் சொல்கிறேன். பந்து வராளியில் ரூபகத்தாளம் மகன் ನೀದು ಪದಮೇ ಗತಿ ನಿತ್ಯ ಕಲ್ಯಾಣಿ 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 ನೀದು ಪದಮೇ ಗತಿ
ವದುಲೆಲ್ಲ ಶ್ರೀ ಗುರು ಗುಹ ದಾಸುಡನು ಸುರನು ಬ್ರೋವು 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 ನೀದು ಸೊಮ್ಮು ಪಂತು ವರಳಿ ನೀದು ಸೊಮ್ಮು ಪಂತು ವರಳಿಯನು ಚುನೆ ಪಾಡಿತಿ ಮರಿ ನಾದು ಕೋಗಲೀಡ ಸುಮುನಾರಾಯಣಿ ಬೃಹನಾಯಕಿ ನೀದು ಪಾದ ಮೇಗತಿ ನೀದು ಸೊಮ್ಮು ಪಂತು ವರಳಿಯನು ಚುನೆ ಪಾಡಿತಿ ಮರಿ ನಾದು ಗೋಗಲೀಡ ಸುಮುನಾರಾಯಣಿ ಬೃಹನಾಯ ನೀದು ಪಾದ ಮೇಗತಿ ನಿತ್ಯ ಕಲ್ಯಾಣಿ ನೀದು ಪಾದ ಮೇ ಗತಿ இதில் அழகா நீ ஆரம்பிக்கச்சு ஸ்வராட்சரத்தோட இருக்கு கம பத நீது பதமே கமத நீது பதமே அந்த இடத்துல அந்த தா முடிச்சு இந்த ஸ்வராட்சரத்தோட பாடினா அது ஒரு அழகாக இருக்கும். அண்ட் ஒரு நிரவல் பாடி ஸ்வரமும் பாடலாம் இந்த கீர்த்தனையில். நம்ம தியாகராஜ கீர்த்தனையெல்லாம் பாடுறோம் இல்லையா, அந்த மாதிரி இதுவும் உபயோகப்படுத்தலாம் இந்த கீர்த்தனையை. இது வந்து அதான் திருப்பி குருகுஹ தாசான்னு யூஸ் பண்ணியிருக்கார். பந்துவராளி அந்த ராக முத்திரை வந்தருது, அவரோட முத்திரை குருகுஹ தாசனாக நான் இருக்கேன் என்ன ட்ரிபியூட் கொடுக்குறார் அவருக்கு, நான் என் தாசனாக இருக்கேன்னு விட்டும் குருகுஹ தாசா. அதனால் பிருகன் நாயக்கி எல்லாம் அந்த அங்கே தஞ்சாவூர் பிருகதீஸ்வரி அண்ட் பிருகதீஸ்வரர் தானே தஞ்சாவூருக்கு ஒரு ப்ரிசைடிங் டெய்ட்டி. அது மேலே 9 கீர்த்தனை அழகாக பாடியிருக்கார். இதெல்லாம் வந்து வித்வான் பாம்பே ராமச்சந்திரன் அவரெல்லாம் இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அப்போ படிச்சுட்டு வந்திருக்கச்சே கே பொன்னையா பிள்ளை அங்கே ப்ரொஃபஸராக இருந்துக்கிட்டால் மேபி அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நிறைய யூசேஜில் இருந்திருக்கும்னு தோன்றுறது. அது அவர் மூலமாக பாடம் பண்ணுது. இது நீது பாதமே கதி சாட்டிலேனி இதுவும் அவர் தான் கொடுத்தார். பூர்வி கல்யாணியில் சாட்டிலேனி குருகுஹ மூர்த்தின்னு திருப்பி அந்த முத்திரையோட அழகான கீர்த்தனது ஒன்று சாப்புத்தாளத்தில் மிஸ்ர சாப்புத்தாளத்தில். இதில் ஒரு சிட்ட ஸ்வரமும் பின்னாடி இருக்குது, அதுவும் ஒரு அழகாக அமைப்பாக இருக்கும். அதையும் கேட்ட பாடப்பறம் சொல்லலாம். சாட்டிலே நீ சாட்டிலே நீ குரு குக மூர்த்தி நின்னே ஆனாட்டனுண்டி நம்மீனாரு சாட்டிலே நீ குரு மூர்த்தி நின்னே ஆனாட்டனுண்டி நம்மீனாரு சாட்டிலே நீ குரு குக மூர்த்தி நின்னே ஆனாட்டனுண்டி நம்மீனாரு சாட்டிலே நீ குரு குக மூர்த்தி நின்னே
மேட்டிர்மிகல தஞ்ச பிரகதீஷ மேட்டிர்மிகல தஞ்ச பிரகதீஷ மேலைன மாதுர்ய வகுலியவே மேட்டிர்மிகல தஞ்ச பிரகதீஷ மேலைன மாதுர்ய வகுலியவே சனிதனி தபமகம கரி சரச தசரி கரி சரி கமக கம பதப மபதப சரி சனிதனி தபமகரி கமக மகரி கம பதப ரி சனிதகரி சனி தப மகரி சரி கம பதப சரி நீ குரு குக மூர்த்தி நின்னே கோட்டி மன்மத ரூபோடே சத்குண சாகர சந்திரோடே கோட்டி மன்மத ரூபோடே சத்குண சாகர சந்திரோடே ஆட்டலோ பகுதேரோடே ஆடலோ பகுதேரோடே ஆடலோ பகுதேரோடே ஆடலோ பகுதேரோடே ஆடலோ பகுதேரோடே அனுதினமோ நாபாலி தேவுடையாடலோ பகுதேரோடே அனுதினமோ நாபாலி தேவுடே சனிதனி நிதபமகம மகரி சரச சரி கரி ரி சரி கமக கம பதப கம பதப சாரி சனிதனி தபமகரி கமக மகரி ரி கம பதப ரி சனிதகரி சனி தப மகரி சரி கம பதப சாட்டிலே நீ குரு குக மூர்த்தி நின்னே ஆனாட்டனுண்டி நௌமி நானு சாட்டிலே நீ குரு குக மூர்த்தி நின்னே ஒரு அழகான சிட்டஸ்வரத்தோட அந்த அமைப்பை நீங்கள் பார்த்துருக்கலாம், எப்படி கார்வை கொடுத்து எந்த மாதிரி அந்த ப்ரொசீட் ஆகுதுன்னு அந்த பார்த்தாலே ஒரு அழகு. அதில் இந்த இது கீட்டெலாம் நல்ல கீர்த்தனை, இதில் நிறவல் ஸ்வரம் எல்லாம் பாடி நல்லா விஸ்தாரம் பண்ணக்கூடிய கிருதி தான் இது. இதில் என்னன்னாக்கா இவரோட இந்த கம்போஸ் பண்ணுற இந்த இதெல்லாம் தஞ்சா நால்வர் இதில் பார்த்துட்டு சுவாதி திருநாள் மகாராஜா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி, இன்ஃபேக்ட் இதெல்லாம் ஹிந்து காட்ஸ் மேலே காடஸஸ் தான் இல்லாமல் மகாராஜா மேலெல்லாம் நிறைய ப்ரைஸ் ஆஃப் துலஜாஜி, சரபோஜி மகாராஜா, சாமராஜா, இந்த ராஜாக்கள் மேலெல்லாம் நிறையா கம்போஸ் பண்ணியிருக்கார். இன்ஃபேக்ட் அது கொஞ்சம் மிஸ்லீடிங்காக என்ன ஆகிடுத்து, சாமராஜான்னு முதிரையோட ஒரு ஜாவளி இருந்திருக்கு. அது அந்த நாள் நாங்களாம் சாமராஜாவுடைய அது ஜாவளின்னு சொல்லிகிட்டு இருந்தோம். அப்புறம் விவர் கரெக்டட், அது அவள் இன் ப்ரைஸ் ஆஃப் தட் பேட்டன் பண்ணியிருக்கா. ஆக்சுவலி இட் இஸ் அ காம்போசிஷன் ஆஃப் சின்னையா அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த ரிசர்ச்சில் சொல்கிறது. அதனால் நிறைய காம்போசிஷன்ஸ் பண்ணுறது வெவ்வேறு மகாராஜா மேலெல்லாம் பண்ணியிருக்கா இன் ப்ரைஸ் ஆஃப் துளஜாஜி, சரபோஜி, அப்புறம் சுவாதி திருநாள் மேலே எல்லாம் பண்ணியிருக்கா. அதில் இந்த காட்ஸ் மேலே இதெல்லாம் பண்ணுறது இந்த இன்னொன்று பாடி வேறு விளம்ப காலத்துலேயும் பண்ணியிருக்கார், பண்ணலன்னு இல்லை. நீலாம்பரி, நீலாம்பரி ராகத்தில் ஒரு அழகான விஸ்தாரமான கிருத்தி ஒன்று பண்ணியிருக்கார் வித் அ பியூட்டிஃபுல் சிட்டஸ்வரம்.
ದರನು ನೀ ಸರಿ ಸಮಾನಮಿಕ ಲೇದನು ಸುನೆ ಗಾಚಿ ಮರಿ ದರನು ನೀ ಸರಿ ಸಮಾನಮಿಕ ಲೇದನು ಸುನೆ ಗಾಚಿ ಮರಿ ಮಾಧವ సోదరియని నే పిలిచిన వీణుల సుంద వినరాద మాధవ సోదరియని నే పిలిచిన వీణుల సుంద వినరాద సోదరియని నే పిలిచిన వీణుల సుంద వినరాద నాదు పాలి దైవ మనుసు మొరలిడనే నీటు బల్కుసురా నాదు పాలి ಮನುಸು ಮೊರಲಿಡನೆ ನೀಡು ಬಲ್ಕುಸುರ ಆದರಿ ಸಗನೆ ಊರಗ
ஓ ஜகதம் ಅಂಬ ನೀಲಾಯತಾಕ್ಷಿನ್ನುಟ್ಟು ஒரு நல்ல விஸ்தாரமான கீர்த்தனை. இதுக்கே கூட சிற்றஸ்வரம் கொஞ்சம் மாற்றி பாடுற இது வழக்கத்துலேயும் இருக்குது. எங்களுக்கு இந்த பாடம் இந்த இதை ப்ரெசன்ட் பண்ணுறோம். நீ சரி சாட்டின்னுட்டு அதுவும் ஒரு அழகான ஸ்வராட்சர சொல்லணும்னு நினச்சி அது விட்டு போச்சு. அது ஜஸ்ட் எப்படி இருக்குன்னு அதில் எடுப்புலையும் ஒரு அதீத்த எடுப்பில் சரணத்தில் இருக்கும். அதுவும் அவள் கையாண்டிருக்கா. இது சாதாரண சம எடுப்போன்னு அநாகத்தை எடுப்பை தவிர அதீத்தத்தில் அழகாக இருக்கும். அது அதில் கச்சேரியிலலாம் பாடினா ஸ்வரம் இதெல்லாம் பண்ணால் நல்லா எடுப்பாக இருக்கும். இந்த நீ சரி சாட்டி பாடு. கல்யாணி ராகத்தில் நீ சரி சாட்டி வேல் புலவரும் நீ சரி சாட்டி வேல் புலவரும் சரணம் பாடுறேன் இப்போ. ஓயம்ப சௌரம்ப முகபிம்ப குஜகும் தரபிம்ப ஜகதம் பகதம் பதினவே ஓயம்ப சௌரம்ப முகபிம்ப குஜகும் தரபிம்ப ஜகதம் பகதம் பதினவே நிஜம் பத சரோஜ முல்மனம் புனன் சதனிலே நிஜம் புகப சரோஜ முல்மனம் புனன் சதனிலே கம்பரமுதோ ಭಜನ చేయుతు నౌమ మరి మరి సరి సాటి నిజం భుగప సరోజ ముల్మనం పునన్ సదనిలి గంబరముతో భజన చేయుతు నౌమ మరి మరి సరి సాటి వేల్ పులవ రోమ నిత్య కళ్యాణి సరి సాటి. இந்த சரணத்தில் எப்படி இந்த அக்ஷரமெல்லாம் பிராசமெல்லாம் எவ்வளோ அழகாக ஓயம்ப சொல். ஓயம்ப ஷௌரம்ப முகபிம்ப குச்சகும்ப தரபிம்ப ஜெகதம்ப பிருகதம்ப வினவே. அதை ஒரு பிராசத்தோடு அழகாக ஒலிச்சுண்டு அப்புறம் எடுப்பு அதே மாதிரி அத்தீத்த எடுப்பில் 3 தள்ளி நிஜம்புக பத சரோஜ முல்மனம்புனன் சதனிலிப்பி நிதமகரி நிஜம்புக பத சரோஜ முல்மனம்புனன் சதனிலிப்பி சனித பமகரி நிஜம்புக பத சரோஜ முல்மனம் சரி சனி ரி சனி த பமக மபத நி சகரி சரி சனி த பமகரி நிஜம்புக பத சரோஜ பம பத பம பத பம த பமகரி க ம பத நி த பம
பாடின ஒரு மிடுக்கோடு இருக்கும் கச்சேரியில். இது ஒரு அழகான கீர்த்தனை. அதுவும் பஞ்சம வர்ஜ பிரயோகமும் நிறைய நிதமகரி நிஜம் அந்த பிரயோகம் அழகாக நல்லா இதில் வரா மாதிரி. அதுவும் பிராசம் இதெல்லாம் அழகாக இருக்கும் பாடினாக்கா. விருதி அப்புறம் அவர் ஜாவளி சின்னையா பண்ண ஜாவளி ஏலராடாயனே பைரவியில். அதில் சாமராஜன் முத்திரை வரும். ஆனால் அந்த ராஜா மேலே அது பாடியிருக்கார். சின்ன ஜாவளி தான் அதோட. மைசூர் சமஸ்தானத்திலே இருந்தார். அதனால் அவரை வந்து ராஜாலாம் இந்த மாதிரி பாடினத்துக்கு இது பண்ணி நிறைய சன்மானம் கொடுத்து அவருக்கு. இன்னும் அதுக்கு இன்ஃபேக்ட் வடிவேலு கம்போஸ் பண்ணுறச்சு அவருக்கு ஒரு வயலினே இந்த இதிலே பண்ணி ப்ரெசென்ட் பண்ணதாக ஒரு சொல்கிறா. இதில் ராஜாக்களை நல்லா பார்த்துண்டா. அப்போ எல்லா வித்வான்களை தானே பண்ணாக்கா நல்ல சன்மானம் கொடுத்து கவனிச்சுண்டா. இவாளுக்கு ஒரு உற்சாகம் இன்னும் மேலே என்ன பண்ணலான்னுட்டு அதனால நிறைய பேர் திருவனந்தபுரத்தில் சுவாதி திருநாள் கூப்பிட்டு அங்கே ஜாவளிலாம் அவர் இப்போ பண்ண சொல்லி என்கரேஜ் பண்ணி நிறைய பண்ணியிருக்கார். வடிவேலு வயலினை கேட்டு வாஸ் ஸோ இம்ப்ரெஸ்ட். சுவாதி திருநாள் மகாராஜா அவருக்கு ஒரு யானை தந்தத்திலேயே அவருக்கு வயலின் ஒன்று பண்ணி கிஃப்ட் கொடுத்ததாக சொல்கிறா. எனிவே வில் conclude this with Chinnaya's Javadi. இதுவும் எடுப்பு அதீதமாக ஆரம்பிக்கும். எலராடாயன கமினே எலராடாயன கமினே ஸோ இது இந்த காம்போசிஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்களே அனுமானம் பண்ணிட்டு கச்சேரியிலெல்லாம் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி போகாமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோ
That was an amazing and a fabulous lecture by Sri Rama Ravi ma'am. I request everybody to give a standing ovation for this, please. Along with Sri Dr. Nandita Ravi, it's a fabulous and actually the time போகிறதே தெரில. நிறைய விஷயங்கள் இருக்குது இவகிட்ட, நிறைய கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்குது. அண்ட் ஐ திங்க் 2 hours 3 hours வேணும்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப 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 சந்தோஷமாக நீங்கள் வந்து காயத்ரி ஃபைன் ஆர்ட்ஸுக்கு எங்களுக்கு தெரிஞ்சதை விட பெரியவாளாம் இருக்காங்க. அண்ட் இட்ஸ் a great blessing for us. And thank you so much. And beautifully accompanied on the violin by Sanjay Suresh. And Kalade Kuruchi Shivkumar. Thank you so much.